அன்புள்ள சொந்தங்களுக்கு வணக்கம். சொந்தங்களே, இன்று என்னவென்றால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் லைக் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி நமக்கு இன்னும் அந்தளவுக்கு ஒரு பிடிமானமே இல்லாமல் நான் சேனலை பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் முடியாத காரியங்கள் கூட என்னால் முடியாதது கிடையாது. நான் ஏற்கனவே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அதாவது மெடிக்கல் ரெப்பாக இருந்து கிளாசிக் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லிட்டு மதுரையில் பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சரி, நான் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டருங்கள்லாம் மீட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நான் ஒரு என்னை பற்றி என்னைய பெருமையாகவே நான் சொல்லிக்கக்கூடாது. எல்லா ரெப்புங்களும் உட்காந்துருந்தாலும் என்னை மட்டும் தனியாக டாக்டர்ஸ் உடனே அவரை முதல்ல வர சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, என்னோடய பேச்சுவார்த்தைகள், என்னோடய அப்ரோச் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டாக்டர்ஸுங்களுக்கு. அந்த மாதிரி தான் பண்ணி நீங்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ண தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு என்கரேஜ் எனக்கு அந்தளவுக்கு நான் மற்றவங்கள பார்த்துக்கிட்டே வர்றேன். மற்றவங்களுக்கு நிறையா லைக் விழுகுது, ஷேர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் கிடக்குதா, அதனால் என்ன பண்ணலாம்னு நானே கொஞ்சம் அப்செட்டில் இருக்கேன். இந்த கொஞ்சம் நீங்கள் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு வர்றது தான் சொல்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, நான் சிறுதுளி நிகழ்ச்சிக்கு வருகிறேன். சிறுதுளியில் எண்ணத்தின் கவிதைகளை எழுதி வைத்தேன். ஏழையின் ஆசைகளை விவரமாய் சொல்லி வைத்தேன். புரிந்ததா தேவியே உன் புன்னகை மறைந்ததேன். இது அதிகாரம் 65. இன்றைய குறிப்பு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சரி, பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவசரமாக அவங்க பார்த்திங்கன்னா அவசரமாக பிள்ளைங்களை பெரட்டு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரமாக சாப்பாடெலாம் செஞ்சு பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு எவ்வளோ பெரிய மிஷின் வாழ்க்கையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் பசங்க பார்த்திங்கன்னா சரி, ஒரு சில பசங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, ஒரு சில பசங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அப்படின்னும்போது நம்ம அவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள தட்டி கொடுத்து இது பண்ணால் தான், ஒவ்வொரு தடவையும் அவனை அதட்டி விரட்டி இது பண்ணோம்னா சரி, பசங்க நல்லா படிக்கிற பசங்க கூட இதாகிறதுக்கு கொஞ்சம் பேடாகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் பசங்களை எந்த காரணத்தை கொண்டுமோ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள ஊக்கப்படுத்தினா தான் அவங்க மேலும் மேலும் முன்னேறுவாங்க. நீ 10 ஒரு 10க்குள்ளே எடுத்துட்டாங்க ரேங்க்குன்னு வைங்க, அந்த 10க்குள்ளே எடுத்துருந்தானா சரி, நம்ம என்னப்பா இவ்வளோதானா, என்னய்யா நீ என்ன இப்படி மோசமாக எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனை பரவாயில்லப்பா, இன்னும் இதை விட ஃபஸ்ட்டாக பெரிய லெவலில் வர்ற மாதிரி கொஞ்சம் பாரு என்ன அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்தோம்னா அந்த பையன் அம்மா இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவன் சின்ன வயசுலேருந்து நம்ம விதைக்கிற விதை அஸ்திவாரம் போடுறது ஆழமான பெரிய மரமான ஒரு பாடு. அப்போ நினைப்பான், நம்ம அம்மா அப்பா சொல்லி நம்மளை ஒரு உற்சாகம் ஓட்டம் கொடுத்ததுனால தான் இந்தளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நன்றி கடன் இருக்கும். அவன் நாளைக்கு நம்மளை பார்க்குறானோ இல்லையோ, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரிவர செய்யணும். இதுதான் இன்றைய குறிப்பு. நன்றி, வணக்கம்.